இந்த லேப்டாப்பை வழங்க வேண்டும், பாஸ்வேர்டை வழங்க வேண்டுமெண்டா அதுக்கு பிறகுதான் நீங்கள் குற்றச்சாட்டை சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும். அதன் பிறகு அவங்களோட உடைமைகளை எடுத்து சோதனை செய்யணும். தாங்க பார்த்து இதுக்குள்ளே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் சேர்ப்ப வேண்ட மாதிரி செயற்பட முடியாதான? ஏன் சுரேசாலையினுடைய பெயர் இந்த அளவுக்கு பேசப்படுகிறது? இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிள்ளையார் இருக்கிறார். சட்டத்துக்கு அப்பால் சென்று மிக கொடிய சித்திரவதைகள் சுரேசாலை மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது அவருடைய மனைவியினுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே சித்திரவதை இந்த நாட்டில் யார் மீது மேற்கொள்ளப்பட்டாலும் அது தவறான ஒரு விடயம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு நீதி வேண்டுமென்றால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று மெல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதை ஏன் குறிப்பிட்டிருந்தார்? இலங்கைக்குள் ஒரு சுயாதீன விசாரணையினூடாக நீதியினை எதிர்பார்க்க முடியாது என்று அவருக்கு தெரியும். ராஜபக்ச தரப்புகளை நேரடியாக கைது செய்ய முடியாது. ஆனால் ஒரு மாற்றத்தை விரும்பி தங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய தரப்பினருக்கும் ஏதோ ஒன்றை செய்து காட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் அந்த விசாரணை தகவல்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டியவை. நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்னர் அரச தரப்புக்கு தெரிவிக்கப்படுதென்றால் அது முறையான விசாரணையா, சுயாதீனமான விசாரணை இடம்பெறுகின்றதா? இந்த சுரேசாலையினுடைய மடிக்கணினி தொலைபேசியினுடைய கடவுச்சொற்கள் பெறப்பட முடியவில்லை. அதனை பெருஞ்செலவிலே FIA தொழில்நுட்பவியலாளர்களை அழைத்து வந்து திறந்து சுரேசாலை மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளோ அல்லது CIDயின் சாணி அபேசகர தரப்பு வைக்கின்ற குற்றச்சாட்டுகளோ எந்த அளவு தூரம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க போகின்றது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐவிசு தமிழின் ஒப்பீனியன். எந்த சமரசமும் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு. சமூக அரசியல் என்பது சமகாலத்திலே மிக மோசமான ஒரு குறிவு சுட்டியை காட்டி கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்னிலங்கையினுடைய அரசியல் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஈஸ்டர் குண்டு தாக்குதலை மையமாக வைத்து பின்னப்பட்டு கொண்டிருக்கின்றது. அரசு தரப்பு மிக காத்திரமான விசாரணைகளை மேற்கொள்வதாக ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்க, ராஜபக்ச குழுவினுடைய கூடாரம் கொதித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கமாக சுரேசாலை இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறார். குறிப்பாக சுரேசாலை தொடர்பாக புனித பாப்பரசருக்கு கடிதம் எழுதுகின்ற அளவுக்கு மாறியிருக்கிறது. மனித உரிமைகள் சுரேசாலை விடயத்தில் மீறப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய மிக மோசமான நாட்டினுடைய கடந்த காலத்தையும் இப்போதைய நாட்களையும் கூறு போட்டு காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் சமகால அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் நம்மோடு பேசிக்கொள்வதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் விஷ்ணு. வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது சுரேசாலையினுடைய விவகாரம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. ஏன் சுரேசாலையினுடைய பெயர் இந்த அளவுக்கு பேசப்படுகிறது? இந்த விவகாரத்தில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிள்ளையார் இருக்கிறார். இது கோட்டபாய ராஜபக்சவுக்காக அவரை ஆட்சிக்கு அமர்த்துவதற்காக தான் இந்த குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மறுபக்கம் சஹ்ரான் காசிம் தலைமையிலானவர்கள் ஏற்கனவே இதனை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். இவர்கள் திட்டமிட்டதை இந்த தேர்தல் கள பிரச்சாரத்திற்காக அவர்கள் குறித்த காலத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள். இப்படி எல்லாம் நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. ஏன் சுரேசாலை இவ்வளவு பேசப்படுகிறார்? சுரேசாலை மஹிந்த ராஜபக்சவுடன் மிக நெருங்கிய தொடர்பை கொண்டவர். அதற்கு மஹிந்த ராஜபக்ச நீண்ட காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதே நேரம் அந்த காலப்பகுதியிலிருந்து அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதனை விட இந்த யுத்தத்தை வழிநடத்தியது அல்லது யுத்தத்தின் பொழுது பலர் படுகொலை செய்யப்பட்டமை அல்லது அந்த யுத்த வெற்றிக்கு இந்த படுகொலைகள் எவ்வாறு காரணங்களாக உதவிகளாக இருந்தது போன்றவற்றை வைத்து இந்த நாட்டுக்காக அவர் 30 வருடங்களுக்கு மேல் சேவை செய்தவர் என்ற அடிப்படையில் தான் தென்னிலங்கையில் சுரேசாலை பார்க்கப்படுகின்றார். அரசாங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் மீது சுமத்தினாலும் எந்த விதமான குற்றச்சாட்டுக்களையும் நிரூபிக்கக்கூடிய நிலையில் இல்லை. பயங்கரவாத தடை சட்டம் என்ற பாதுகாப்பை பயன்படுத்தித்தான் அரசாங்கம் அவரை சிறைச்சாலைக்குள் வைத்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டோ அல்லது நீதிமன்றத்தின் ஒரு சாதாரண சட்டங்களின் ஊடாக அவரை இந்தளவு தூரம் சித்திரவதைக்கு உட்படுத்த முடியாது என்பதுதான் சுரேசாலை தரப்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது. குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது. அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை தற்பொழுது விசாரணை நடத்துகின்ற CIDக்கு பொறுப்பாக இருக்கின்ற சாணி அபேசகர மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் உண்டு. அவருடைய காலப்பகுதியில் தான் அவர் பதவியில் இருக்கின்ற பொழுதுதான் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலும் இடம்பெற்றது. ஆகவே குற்றவியல் விசாரணை ஒன்றை
அவர்கள் சாணி அபேசகருக்கு எதிராக நடத்தப்பட வேண்டும் என்பது கோட்டபாய ராஜபக்ச காலத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று இந்த விடயங்கள் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்டது. அந்த விசாரணை அறிக்கையில் பரிந்துரையாக இருக்கின்றது சாணி அபேசகர் மீது குற்றவியல் விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் தற்பொழுது விசாரணை அதிகாரியாக வைத்திருக்கின்றார்கள். அதனை கடந்து சட்டத்துக்கு அப்பால் சென்று மிக கொடிய சித்திரவதைகள் சுரேஷ் சாலை மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது அவருடைய மனைவியினுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே சித்திரவதை இந்த நாட்டில் யார் மீது மேற்கொள்ளப்பட்டாலும் அது தவறான ஒரு விடயம். தமிழர் தரப்பில் கூறப்படுகின்றது, மிக நீண்ட காலம் பலர் சித்திரவதைக்கு உள்ளாவதற்கு சுரேஷ் சாலை காரணமாக இருந்தார். அந்த நேரத்தில் பயங்கரவாத தடை சட்டம் எல்லாம் எந்தளவு தூரம் கொடியதாக இருந்தது, சாமானிய மக்கள் எத்தனை பேர் சிறைச்சாலைகள் இருந்தார்கள், தங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் அது உண்மை, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இன்றும் அதே நிலைமை தொடர்வது என்பதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் சுரேஷ் சாலை பார்க்கப்படுகின்றார். தமிழ் மக்கள் இந்த ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை இலங்கையை கொடுக்கக்கூடாது, ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் இதற்கு முன்னர் தமிழ் தேசியம் சார்ந்து பயணித்தவர்கள் வைத்த கோரிக்கை இன்று அதே போன்ற ஒரு நிலையை தான் தென்னிலங்கை எடுக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு நீதி வேண்டுமென்றால் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வோம் என்று மெல்கம் ரஞ்சித் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதை ஏன் குறிப்பிட்டிருந்தார்? இலங்கைக்குள் ஒரு சுயாதீன விசாரணையினூடாக நீதியினை எதிர்பார்க்க முடியாது என்று அவருக்கு தெரியும். ஆகவே அவர் அவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். தமிழ் மக்களும் தங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த நேரத்தில் தென்னிலங்கை என்னென்ன விடயங்களை எல்லாம் எதிர்த்து இந்த நாடு என்ற இறையாண்மையை மட்டுமே காரணம் காட்டி தப்பித்து வந்ததோ அதெல்லாம் தென்னிலங்கைக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது தகர்க்கப்படுகின்றது. ஜிஎல் பீரிஸ் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்தில் பேச்சுவார்த்தைகளில் பங்காற்றியவர், இந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சராக நீண்ட காலம் பணியாற்றிய ஒருவர். அந்த கால பகுதிகளிலெல்லாம் இந்த ஜெனீவாவில் தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகின்ற பொழுதெல்லாம் அதற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தவர் தான் ஜிஎல் பீரிஸ். சட்ட ரீதியில் ஒரு புலமை மிக்கவராக பார்க்கப்படுகின்றார். எனினும் அவருடைய கருத்து கூட சுரேஷ் சாலை சித்திரவதை செய்யப்படுகின்றார், அவர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் வைத்திருக்கப்படுகின்றது. ஆகவே இந்த காரணங்கள் எல்லாம் ஒரு சர்வதேச மயப்படுகின்ற பொழுது இலங்கைக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை இல்லாமல் செல்லும் என்ற ரீதியில் கூறப்படுகின்றது. ஆகவே இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் என்ன? இலங்கைக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் சலுகை கொடுக்கக்கூடாது. ஆகவே தென்னிலங்கைக்கும் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது உள்நாட்டு ரீதியினுள் ஜனநாயக ரீதியில் அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத அளவுக்கு செயற்படுவார்களாக இருந்தால் ஒன்றும் செல்ல முடியாது. அவர்களும் ஒரு சர்வதேச நீதியை நோக்கி தான் பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படும். அதைத்தான் இந்த விடயங்கள் உணர்த்துகின்றது. சுரேஷ் சாலை ஒரு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் அதோடு மஹிந்த ராஜபக்ஷவனுடைய தொடர்பென்று வருகின்ற பொழுதுதான் இந்த விடயம் தென்னிலங்கையில் மிகப்பெரிய அளவு பேசப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. உண்மையில் நீங்கள் குறிப்பிடுவது போல சுரேஷ் சாலை அவரோடு பின்னப்பட்டிருக்கக்கூடிய சதிவலைகள் இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு பூதாகரமான விடயமாக பார்க்கப்படுகிறது. தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் சிந்தித்து இருக்க மாட்டார்கள், தாங்களும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக போராடுவோம் என்று சொல்லி. ஆனாலும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தென்னிலங்கையில் இருக்கிறவர்கள் மாத்திரமில்லாமல் இதனை மிகச்சரியாக அதிக அளவு பயன்படுத்தியிருக்கக்கூடிய ராஜபக்சக்களுடைய கூடாரத்தில் இருக்கக்கூடியவர்களே இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பார்க்கிற போது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ராஜபக்ச தரப்பினருக்கு எதிரான குரல்கள் எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி தான் இந்த காலப்பகுதி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், தினேஷ் சாப்டருடைய கொலை வழக்கில் கூட ஒரு ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்கிறார்கள். கோட்டாபாய ராஜபக்ச ஒரு ரிட் மனுவை தன்னை கைது செய்யக்கூடாது என்று தாக்கல் செய்கிறார். சட்டமாதிபர் திணைக்களம் சொல்லுகிறது விசாரணை சரியான கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது, அதனால் இவரை கைது செய்ய மாட்டோம் என்று சொல்ல முடியாது என்று திட்டவட்டமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஜனாதிபதி கடந்த மே தினத்திலே ஒரு அரசு தலைவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லியிருந்தார், அவருடைய குடும்பத்தினர் கைது செய்யப்படலாம் என்றிருந்தார். அதற்கமைவாக குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக விசாரணை இடம்பெற்றது. யோசித் ராஜபக்ச சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான விசாரணைகள் இப்படி தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் தென்னிலங்கையில் இருக்கக்கூடியவர்கள் ராஜபக்சக்களை கொண்டாடியவர்கள் இன்று மாறி ராஜபக்சக்கள் ஊழல்வாதிகள், ராஜபக்சக்கள் கொலையாளர்கள், அவர்களுடைய
இருக்கக்கூடிய கொலையாளிகளாக இருந்திருக்கக்கூடியவர்களை இப்போது காப்பாற்றுவதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் என்று சொல்லி தென்னிலங்கையினுடைய சிங்கள தரப்பு இன்னொரு பக்கமாக சொல்லுகிறது. ஆகவே தென்னிலங்கையினுடைய சிங்கள சமூகம் அல்லது அரசியல் பரப்பு இரு கூறுகளாக பிளவுபட்டிருக்கிறது. இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சி தரப்புக்கு இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஒன்று, ராஜபக்சக்களை நேரடியாக கைது செய்ய முடியாது. அவர்களை கைது செய்தால் தென்னிலங்கையில் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நடந்த பின்பும் மஹிந்த ராஜபக்சவை மஹிந்த அப்பச்சி என்று சொல்லி அனுராதபுரம் புலனர்வையில் இருந்து தொடக்கி தென்னிலங்கை வரை இருக்கக்கூடிய சிங்களவர்கள் எல்லோரும் சென்று பார்க்கக்கூடியதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்க்கிற போது இவர்களை கைது செய்தால் அவர்கள் வீதிக்கு இறங்குவார்கள். ஏன் மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அன்றைய நாள் தென்னிலங்கையினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த அரசினால் ராஜபக்ச தரப்புகளை நேரடியாக கைது செய்ய முடியாது. ஆனால் ஒரு மாற்றத்தை விரும்பி தங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய தரப்பினருக்கும் ஏதோ ஒன்றை செய்து காட்ட வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் இந்த பேசுபொருள்கள், இந்த விசாரணைகள், இந்த கைது, பிணை இவையெல்லாம் தீர்க்கமான ஒரு தண்டனையை நோக்கி நகரம் என்று நம்புகிறீர்களா? இல்லை, நீங்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மிக தெளிவாக தெரிகின்றது. ஜனாதிபதி முன்கூட்டியே கூறுகின்றார் ஒரு முன்னாள் ஜனாதிபதி, அதாவது ஒரு அரசு தலைவர் கைது செய்யப்பட போகின்றார் என்று. அதே நேரம் தினேஷ் சப்டர் கொலை வழக்குடன் ஒரு ராஜபக்சவுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று முன்கூட்டியே தகவல்கள் வெளியாகின்றது. இதெல்லாம் எப்படி நடக்க முடியும்? இதெல்லாம் ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்றால் அந்த விசாரணை தகவல்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டியவை. நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படுவதற்கு முன்னர் அரச தரப்புக்கு தெரிவிக்கப்படுதென்றால் அது முறையான விசாரணையா, சுயாதீனமான விசாரணை இடம்பெறுகின்றதா, அல்லது அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றதா, அல்லது முடிவு எடுத்ததன் பின்னர் அதனை நோக்கி விசாரணை நகர்த்தப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது அல்லவா? ஆகவே இவர்களுடைய விசாரணை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுதே இது ஒரு சுயாதீனமான விசாரணை இல்லை என்ற ஒரு எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்குகின்றது. அதே நேரம் மஹிந்த ராஜபக்சவின் மீது கைது செய்யப்பட்டால் தென்னிலங்கை குழம்பும், இது எல்லாம் ஒரு அரசியல் கணக்குகள். ஆனால் சட்டத்தின் ஆட்சி என்று வருகின்ற பொழுது அது எப்படி பார்க்கப்பட வேண்டும்? சட்டத்தின் ஆட்சியின்படி சட்டத்தை யார் மீறி இருந்தாலும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது சட்டத்தை அமுலாக்குகின்ற பிரிவினுடைய கடமையும் பொறுப்பும். அதனை அவர்கள் இயல்பாக செய்ய முடியும். அதற்கு அரசியல் தலைமைத்துவம் தேவை என்று கிடையாது. ஒரு சட்டத்தை விசாரணை செய்கின்ற பொழுது அந்த தரப்பு உடனடியாக கைது செய்ய முடியும். நாங்கள் மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய முடியாது என்றால் சட்டத்தின் ஆட்சி இந்த நாட்டில் இல்லை. ஆகவே அவர்களை தேவையற்று நாங்கள் கைது செய்ய போகின்றோம், குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கப் போகின்றோம் என்று இந்த நாட்டை ஏன் பிழையான வழியில் நடத்தி செல்ல வேண்டும்? என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களால் கைது செய்து சிறையில் அடைக்க முடியுமா என்று கேட்டால் ஒவ்வொரு குற்றங்களையும் மேற்கொண்டவர்கள் மீது சரியான விசாரணையை முன்னெடுக்க வேண்டும். நீதிமன்றத்தின் முன் தகுந்த ஆதாரங்களை முன்வைக்கின்ற பொழுதுதான் அது ஒரு தண்டனை நோக்கிய பயணமாக இருக்கும். இவர்கள் தற்பொழுது யூடியூபர்களுக்காகவும் தங்களுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை முன்வைப்பதற்காகவும் தான் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது. அமைச்சர்மாராக இருக்கலாம் அல்லது ஜேவிபியினராக இருக்கலாம், அவர்கள் அனைவரும் மிக முக்கியமான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடக்கம் சாதாரணமாக இடம்பெறுகின்ற கைதுகள் வரைக்கும் அனைத்தின் பின்னணியிலும் அவர்கள் ஒரு அரசியல் ஆதாயத்தை தேட பார்க்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததன் பின்னர் அவர்கள் குறிப்பிட்ட கருத்து என்ன? ரணிலை கைது செய்ய முடியுமா என்ற ஒரு நிலைமை இருந்தது. நாங்கள் கைது செய்து காட்டினோம் என்று. ஆகவே சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகின்றீர்களா என்பதுதான் கேள்வி. ரணிலை ஒரு தரம் கைது செய்யவில்லை, முடியவில்லை, அதனால் நாங்கள் கைது செய்கின்றோம் என்று கூறுவதெல்லாம் நீங்கள் அதிகாரம் இருக்கின்றது என்பதற்காக செய்கின்ற வேலை. உங்களுடைய அமைச்சர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. உங்களுடைய நடத்தைகள் மீதும் எதிர்காலத்தில் ஆட்சியில் வருபவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கத்தான் போகின்றார்கள். ஆகவே எதனை நோக்கி இந்த நாடு சரியாக திட்டமிடப்படுகின்றது? இந்த நாட்டினுடைய பொருளாதார செலவினம், மக்களினுடைய வாழ்க்கை தரம் என்பதெல்லாம் மிக மோசமான அளவுக்கு செல்கின்ற நிலைமையில் கூட சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றதா என்ற கேள்வி எழுகின்றது அல்லவா? இந்த நாட்டில் எந்த வகையில் முன்னேற்றம் இடம்பெற்றிருக்கின்றது? சாதாரண மக்களினுடைய வாழ்க்கை செலவு ஏதோ ஒரு வகையில் குறைவடைந்திருக்கின்றதா? இல்லை. நீங்கள் ஊழல்வாதிகளை பிடிக்கின்றோம், வழக்குகள் போடுகின்றோம் என்றால் அதன் மூலம் மக்களுக்கு எதிர்பார்க்கின்ற நன்மை என்ன? அந்த ஊழல் செய்த பணம் என்பது ஏதோ ஒரு வகையில் திரைசேரிக்கு வரப்போகின்றது. அதனூடாக திரைசேரிக்கு தேவையான அளவு பணம் வருகின்ற பொழுது மக்களினுடைய வரிகளினூடாக செலவு செய்யப்படாது என்பதுதானே.
நீங்கள் சும்மா விசாரணை செய்கிறதுக்கும் சும்மா இருக்கிறவனை பிடிச்சி உள்ளே போடுறதாலையும் மக்கள் இந்த வாழ்க்கை தரமோ வாழ்க்கை செலவினம் என்பது குறைய போகிறதும் இல்லை போவதில்லை, வாழ்க்கை தரம் கூட போகிறதும் இல்லை. இது ஒரு பயனற்ற ஒன்று. இதுவரைக்கும் நல்ல விதமான செயற்பாடுகளை பார்க்க முடியாமல் இருக்கின்றது. இந்த விடயங்களை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் அடிப்படையில், அரசியல் கணக்குகளின் அடிப்படையில் அவர்கள் செயற்படுகின்றார்கள். ஆனால் இதனை கடந்து பார்த்தால் இந்த அரசாங்கம் சில முயற்சிகளை முன்னெடுக்கின்றது. பிற விடயங்களிலும் ஒரு எளிமை சார்ந்த விடயங்களிலும் இவர்களிடம் ஒரு நல்ல வரவேற்பை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரைக்கும் இந்த அன்றகுமார் திசாநாயக்கா மீது இருந்த அந்த பிம்பம் என்பது விழவில்லை. அதேதான் மிக ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இன்னும் உருவாகவில்லை. இந்த விடயங்கள் இவர்களுக்கு ஒரு ஆதரவு தளமாக இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிடுவது பார்த்தால் அப்பட்டமான ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கமாக பார்க்கிற போது ஆட்சி தரப்புக்கு எதிராக பேசுவதற்கு வலுவான சக்திகள் இல்லை, கேள்வி கேட்கின்ற வலுவான சக்திகள் இல்லை. நாமல் ராஜபக்ச அதற்கு பொருத்தமானவராக இன்னும் வளரவில்லை. சஜித் பிரேமதாச துளியளவும் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதற்கு பொருத்தம் இல்லை. அவருடைய எதிர்க்கட்சி அரசியல் என்பது சூரம் போகவில்லை. இப்படியான விடயங்கள் சொல்லப்படுகிறது. உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவை யாராலும் கைது செய்ய முடியாது, நாங்கள் கைது செய்து காட்டினோம் என்று சொன்னார்கள் என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையில் அது ஒரு பரிச்சாத்தமான நகர்வாக மேற்கொள்ளப்பட்டதாக பலரும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது முன்னாள் ஆட்சியாளர்களை கைது செய்தால் பிரச்சனை வருமா? அப்படி பார்க்கிற போது மக்கள் செல்வாக்கு குறைந்த ஒருவரை கைது செய்து பார்க்கலாம் என்று பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கிற போது ரணில் விக்ரமசிங்கவனுடைய கைது ஒரு அரசியல் பழிவாங்கல் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவை எதுவுமே பொருத்தமானதாக இன்று வரை சொல்ல முடியவில்லை. இல்லை. இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேசாலே ஒரு பக்கமாக சிறையில் இருக்கிறார், பிள்ளையான் இருக்கிறார். பிள்ளையான் திட்டம் தீட்டப்பட்ட தொடர்பாக அறிந்திருந்தார் என்று சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த சாலையினுடைய மடிக்கணினி தொலைபேசியினுடைய கடவுச்சொற்கள் பெறப்பட முடியவில்லை. அதனை பெருஞ்செலவிலே FIA-யினுடைய தொழில்நுட்பவியலாளர்களை அழைத்து வந்து திறந்து அதனை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஜனாதிபதிக்கு இது தொடர்பாக சிவிலியன்களும் கோரிக்கை முன்வைப்பதால் அதில் ஒரு மாற்று கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் சுரேஷ் சாலை தரப்பினர். அவர்கள் கூறுகின்ற கருத்தம், இராணுவத்திலிருந்து முழுமையாக ஓய்வை பெறுகின்ற பொழுது அவர் அதற்குரிய இராணுவத்தினரால் அவருக்கு வழங்கப்பட்ட தொலைபேசிகளாக இருக்கலாம் அல்லது இலத்திரனியல் சாதனங்களாக இருக்கலாம், அனைத்தையும் இராணுவ தளபதியிடம் அவர் ஒப்படைத்து விட்டார். தற்பொழுது வைத்திருக்கின்ற HP தர லேப்டாப் என்பது அவர் 2003-2004 ஆண்டு காலப்பகுதியில் வாங்கியதாகவும் கொள்வனவு செய்ததாகவும், iPhone 12 என்பது அதன் பின்னர் அவர் வாங்கி கொள்வனவு செய்ததாகவும், அந்த லேப்டாப்பிலும் ஐஃபோனிலும் அவரிடம் இருப்பது அவருடைய தனிப்பட்ட தகவல்கள், தங்களுடைய குடும்பம் சார்ந்த தகவல்கள், அது சார்ந்த புகைப்படங்கள். ஆகவே அந்த விடயங்களை நாங்கள் ஒரு நாளும் பகிரங்கப்படுத்த போவதும் கிடையாது. அந்த கடவுச்சீட்டை நாங்கள் விசாரணைக்கு தர வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுவரை அதில் இப்படியான ஒரு ஆதாரம் இருப்பதாக எந்த குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்படவில்லை நீதிமன்றத்தில். சுரேஷ் சாலை மீது கூட என்ன குற்றச்சாட்டு, இவர் எப்படி தகவல்களை வழங்கினார் என்ற அடிப்படையில் கூட எந்த விதமான தகவல்களும் வழங்கப்படவில்லை என்பது சுரேஷ் சாலை தரப்பினுடைய குற்றச்சாட்டுகள். நாங்கள் வெளிப்படையாக பார்த்தால் சுரேஷ் சாலை என்ற ஒரு மிக முக்கியமான அரசு அதிகாரி மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. மஹிந்த தரப்புடன் மிக நெருக்கமான தொடர்பை கொண்டவர் என்பதனால் அவர்களுடைய வெற்றிக்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. இவர் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தார், அரச புலனாய்வு பிரிவினுடைய தலைவராக இருந்தார். ஆகவே இவர் தான் இதனை வழிநடத்தினார் என்று அவர் யார் யாரை சந்தித்தார், எவ்வாறான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது, என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையில் அவர் மீது இன்னும் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகள் முன்வரவில்லை. திலீப பிரிசனுடைய வாதம் என்பது ஒரு சட்டத்தினுடைய வாதம். அந்த வாதம் என்பது நீதிமன்ற தீர்ப்பாக வரப்போவது கிடையாது. இதே சட்டமா அதிபர் தரப்பு முன்னாள் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் கைது செய்த அனைவரும் குற்றவாளிகள் என்ற அடிப்படையில் சட்டமா அதிபர் தரப்பு நீதிமன்றத்தில் முற்பட்டது. ஆனால் போலீஸ் மா அதிபர் தென்னக்கோன் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றம் வருகின்ற பொழுது அவர் ஒரு மிருகத்துக்கு ஒப்பானவர் என்ற அடிப்படையில் அதே சட்டமா அதிபர் தரப்பில் இருக்கின்ற திலீப பிரிஸ் அவர்கள் வாதத்தை முன்வைக்கின்றார்கள். அவர்கள் சட்டத்திறனிகள் இப்படியும் பேசுவார்கள், அப்படியும் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சுக்கு எந்த விதமான பெறுமதிகளும் இருக்க போவது கிடையாது. அது அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் தீர்ப்பும் தான் பெறுமதியுடையதாக மாறப்போகின்றது. திலீப பிரிஸ் ஒரு சட்டத்திறனி போன்றுதான் செயற்படுகின்றார். ஆகவே அவர் சுரேஷ் சாலை மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளோ அல்லது CIDயின் சாணி அபேசகர தரப்பு வைக்கின்ற குற்றச்சாட்டுகளோ எந்த அளவு தூரம் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்க போகின்றது என்பது
மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆகவே இவர்கள் கூறுகின்ற இந்த லேப்டாப்பை வழங்க வேண்டும், பாஸ்வேர்டை வழங்க வேண்டுமெண்டா அதுக்கு பிறகுதான் நீங்கள் குற்றச்சாட்டை சொல்ல போகிறீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும், அதன் பிறகு அவங்களோட உடைமைகளை எடுத்து சோதனை செய்யணும். தாங்க பார்த்து இதுக்குள்ளே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் சேர்ப்ப மாதிரி செயற்பட முடியாதான சிஐடி தரப்பு இல்லையா? நிச்சயமாக நீங்கள் இப்படி குறிப்பிடுகின்ற போது இந்த விவகாரத்திற்காகத்தான் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. பீரியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரி, பீரியஸ் என்கின்ற பெயர், அவர் யார் என்று தெரியாது. அவர் சுரேஷ் ஆலையினுடைய மிக நம்பிக்கைக்குரிய ஒரு ஊழியராக செயற்பட்டதாகவும், அவர் ஐரோப்பிய நாடுகளில் இது தொடர்பான பணிகளை ஆற்றியிருந்ததாகவும், இப்போதும் ஒரு ஐரோப்பிய நாடொன்றிலே அகதி தஞ்சம் கூறியிருப்பதாகவும், அவர் தனக்கு பிரச்சனை இருக்கிறது சுரேஷ் ஆலையினால் என்று சொல்லி சுரேஷ் ஆலை தொடர்பான ஆதாரங்களை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். ஆகவே இவையெல்லாம் ஒவ்வொரு விதமான ஊகத்தின் அடிப்படையிலான விடயங்கள். அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு புலனாய்வு பிரிவை சேர்ந்தவரா நீங்கள் கூறுகின்ற பீரிஸ்? அரச புலனாய்வு பிரிவினுடைய ஒரு ஊழியராக அவர் வெளிநாட்டில் இருந்து அகதி தந்தம் கோரப்போகின்றார். அதற்காக அவர் இவர் மீது ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப் போகின்றார். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நாட்டினுடைய உளவுத்துறையாக இருந்தாலும் அந்த உளவுத்துறை என்பது அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக சட்டவிரோதமான செயற்பாடுகளை கட்டாயம் செய்யும். அதுதான் ஒரு நாட்டு இந்த உளவுத்துறையினுடைய பணி இல்லையா? அதனைத்தான் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு வெளிநாட்டில் போய் அகதி அந்தஸ்து கோர்றவன்ற வாக்குமூலத்தை எடுத்துக்கொண்டு நீதிமன்றத்தில் எப்படி குற்றவாளியாக மாற்றப் போகின்றீர்கள்? அவர்களை நீதிமன்றம் குறுக்கு விசாரணை செய்யாத சாட்சிகளை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிக்கக்கூடிய நிலைமை சட்ட ரீதியாக இருக்கின்றதா என்ற கேள்வி இருக்குல்லவா? நிச்சயமாக நான் குறிப்பிட்டது போல தான் இந்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு ஊகங்களின் அடிப்படையில் சொல்லப்படுகின்றவையாக இருக்கிறது. திட்டமிட்டு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை. ஆனால் அதற்காக சுரேஷ் ஆலை என்பவர் நல்லவர் என்று சொல்லியோ அல்லது அவர் குற்றமற்றவர் என்ற முடிவுக்கு வர முடியாது. ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பான விசாரணைகளை முழுமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடையது. விசாரணைகளுடைய முடிவில் அவை நீங்கள் குறிப்பிட்டது போல நீதிமன்றத்திற்கு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டால் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி பிரச்சனை, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நேயர்களே, இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக இலங்கையினுடைய அரசியலிலே பூகம்பமாக வெடித்திருக்கக்கூடிய சுரேஷ் ஆலை என்கின்ற பெயரும் அவரை சுற்றி பின்னப்படுகின்ற மர்மங்களும் சதிவலைகளும் அவர் இதற்கு முன்பு செய்ததாக சொல்லப்பட்ட கதைகளும் இப்படி நிறைய விடயங்கள் மாறி மாறி சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் சட்டத்தினுடைய ஆட்சி என்பது நிலைநிறுத்தப்பட வேண்டும். விசாரணைகளுடைய முடிவுகள் நீதிமன்றத்திற்கு சொல்லப்பட வேண்டும். அதுவரை இந்த விசாரணைகள் தொடரப்பட வேண்டும். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.